cannot use fingerprint sensor. Right. இந்த அறிக்கை downloading software, install, restart. Right. Install successful. Right. Hi guys. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பிக்சல் ஃபோனுக்கு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றுறது. இப்போ நம்மள்ட்ட வந்திருக்குது பிக்சல் 7 ப்ரோ உண்டு. இது வந்து பொத்துவில்ல இருந்து கஸ்டமர் நம்மள்ட்ட வந்திருக்காரு. எல்லாம் காரணம் தான், ட்ரஸ்ட்டு தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ அவரோட டிஸ்பிளே வந்து ஒரு இடத்துல டெம்பர் அடிக்க தெரியாமல் டிஸ்பிளேயை வந்து டேமேஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ புதுசாக அடுத்த ஃபோன் அப்போ பாவிக்கணும்னு சொல்லி வந்திருக்காரு. ஒரிஜினல் டிஸ்பிளே. இப்போ இந்த பிக்சல் ஃபோனுக்கு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றும் போது வந்து என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா, உள்ளுக்குள்ளே வந்து இதில் மெயினாக வந்து இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா, டிஸ்பிளே இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யலைன்னு சொல்லிச்சுன்னா, அந்த டிஸ்பிளேயே வேர்த் இல்லாத மாதிரி என்ன சொல்லிச்சுன்னா, என்னது ஈஸியாக ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு உள்ளுக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கிற ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு கட்டத்தில் வேலை செய்ய முடிஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா ஃபோன் பாவிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ஃபோனுக்கு இப்போ ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனுக்குள்ளே நம்ம ஃபோன் அப்படி சொல்லிச்சோன்னா சம்டைம் என்ன செய்யாது, ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஆப்ஷன் என்ன செய்யாது, காட்டாது. ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லி கொடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா சம்டைம் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் காட்டாது. அப்படி இல்லைன்னு சொல்லிச்சோன்னா நமக்கு எப்படி வரும்னு சொல்லிச்சோன்னா இப்படி வரும், cannot யூஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போங்கன்னு சொல்லி காட்டும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. இதை பார்த்து என்ன செஞ்சு கொள்ளுங்க. இப்போ இவருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க டிஸ்பிளே வந்து ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ண டிஸ்பிளே, விளங்கிட்டா, ஃபோன்லேருந்து கலட்டின டிஸ்பிளே. ஓஎல்இடி டிஸ்பிளேயும் இல்லை, ஓஎல்இடி டிஸ்பிளேக்கும் செய்யலாம். அது எப்படின்னு நான் ஓஎல்இடி டிஸ்பிளே மாற்றினா நான் சொல்லித்தரேன். ஓஎல்இடி டிஸ்பிளே நான் பெருசாக போடுறதில்ல. இது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே, பிக்சல் 7 ப்ரோட ஒரிஜினல் டிஸ்பிளே. இப்போ இதுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து என்ன செய்யதில்லை, வேலை செய்யதில்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சோன்னா, இதுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன செய்கிற நம்ம வந்து இதை எப்படி கெலிப்ரேஷன் பண்ணுது, ஃபிங்கர் பிரிண்ட் கெலிப்ரேஷன் பண்ணுற எப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லி தரேன். கூகுளில் போய் பிக்சல் ரிப்பேர் வித் கூகுள் UDFPSன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போய் இந்த முதலாவது இருக்குது அப்டேட் அண்ட் சாஃப்ட்வேர் ரிப்பேர். இதுக்குள்ளே போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ரைட். இந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, முதலாவது ஃபோனை வந்து பிக்சல் ஃபோனை வந்து ஃபாஸ்ட் பூட் மோடில் வந்து போட்டுக்கொள்ளணும். பவர் பட்டனையும் பவர் ஒலிம் டவுன் பட்டனையும் என்ன செய்யுங்கன்னு சொல்லிச்சுன்னா சேர்த்து ஒரு 3 செகண்டுக்கு வந்து அமர்த்தி பிடிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா, ரைட், இந்த அறிக்கை ஃபாஸ்ட் பூட் மோட்னு சொல்லி வந்துட்டு, ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஃபிங்கர் பிரிண்ட் கெலிப்ரேஷன் சாஃப்ட்வேர்னு இருக்கும். ரைட். அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஃபோனை இந்த அறிக்கை ஃபாஸ்ட் பூட் மோடில் வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கிடக்கு. நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ரைட். இப்போ கனெக்ட் டிவைஸ் கொடுக்குறேன். டிவைஸ் கொடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சல் 7 ப்ரோ. ரைட். ஃபயர் பண்ண சொல்லி கேட்குறேன். கனெக்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரைட் இப்படி வரும், இன்ஸ்டால் சாஃப்ட்வேர்னு சொல்லி. ரைட். இந்த அறிக்கை டவுன்லோடிங் சாஃப்ட்வேர், இன்ஸ்டால், ரீஸ்டார்ட். ரைட். இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஃபோன் ஒருக்கா என்ன செய்யும், ஓன் ஆகி வரும். ஃபோன் ஓன் ஆகி வந்ததுமே நம்ம இப்படி கொடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யாது, ஒர்க் ஆகாது. ஃபோன் ஒருக்கா இப்போ ஓன் பண்ணி வந்துட்டு இந்த ஓன் ஆகின ஃபோன் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஒருக்கா இப்படியே வச்சு ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நேரத்தோட இதுக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. நான் முதல் காட்டின மாதிரி அந்த இன்னொரு செகண்ட் ஆப்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிச்சேன். ரெண்டில் எது வந்தாலும் ஒரிஜினல் டிஸ்பிளே ஒன்று இப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகிற மாதிரி வரும். ரைட். இப்போ ஃபோன் வந்து ஓன் ஆகுது. ரைட். ஃபோன் ஓன் ஆகுது. நான் ஃபோன்ட ரைட் இந்த அடிக்கிற ஃபோன் 0923 கஸ்டமர் பாஸ்வேர்ட் கிரன். ரைட். ஃபோன் வந்து ஓன் ஆகிட்டு செட்டிங் போகிறேன். செட்டிங் போய் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளே போகிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ரைட். ரைட். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 ஃபிங்கர் இருக்குது. நான் என் ஃபிங்கர் எட் பண்ண போகிறேன். ரைட். இந்த இருக்குது. இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யுது. ரைட். ஃபிங்கர் பிரிண்ட் எட் பண்ணிக்கொள்ளலும். நான் எட் பண்ணுறேன். ரைட். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரைட். இது பிக்சல் 7 ப்ரோவுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றி வித் ஃபிங்கர் பிரிண்டோட வந்து செஞ்சு கொடுத்துருக்குது. ரைட். இது மாதிரி வீடியோஸ் தவிர சொல்லிச்சுன்னா எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.